அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, எனது தோழர்களே, எதிரணியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் யார் என்பது இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமாகும், கேள்வியாகும். நடுவர்களே, இது என்ன கேள்வி? சந்தேகமின்றி ஆண்கள் தான் அதிக ஆர்வமுடையவர்கள். ஆதம் நபியை படைத்த அல்லாஹ் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தான், அவர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு கூறும் வரலாறு. அப்பா அம்மையார் அன்றே உணவை பற்றி ஆராய தொடங்கினார்களே தவிர ஆதம் நபியிடம் கற்க தூங்கவில்லை. அவர்களே, இதிலிருந்து நாம் அறிய வரும் செய்தி என்ன தெரியுமா? ஆதியான் முதல் கொண்டு 2025 இருக்கும் நான் உட்பட ஆண்கள் தான் அதிக ஆர்வமுடையவர்கள். அவர்களே, இந்த பெண்களில் ஆர்வமுடையவர்கள் 3 பேர் தான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களே, உங்களுக்கே தெரிந்திருக்கும். இதோ இந்த எதிரணியர்கள் தான். பெண்கள் மார்க்க கல்வி ஆர்வம் குறைந்தவர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, அவர்கள் எல்லா கல்வியும் அப்படிதான் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பழமொழிதான். பெண்குத்தி பின்குத்தின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன விளக்கம் தெரியுமா நடுவர்களே? எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை அடிபட்டாதான் விளங்குவார்கள். பின்குத்தி என்று அதற்கு முன்னோர்கள் விளக்கம் சொல்லி இருக்காங்க நடுவர்களே. மார்க்க கல்வி அதிகம் ஆர்வம்னா யாருக்கு தானே இங்க பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதை சொன்னா இங்க பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவர்களே, அதில் அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் எடை போட்டால் அதில் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஈமான் அதிகமாக இருக்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே மார்க்க கல்வி அதிகம் ஆர்வமுடையோர் ஆண்கள் தான் என்று தெரிகிறது. அது மட்டுமா நடுவர்களே? அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையை நடந்தால் ஷைத்தான் வேறு பாதையை நடப்பான் என்று வரலாறு கூறுகிறது. எனவே மார்க்க கல்வியில் அதிகம் ஆர்வமுடையோர் ஆண்கள் தான் என்று தெரிகிறது. நடுவர்களே, இப்பதான் மிக முக்கியமான சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை சொன்னா இங்க பொருத்தமாக இருக்கு என்று நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து பயம் பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு உள்ளுணர்வு எழுந்து போயிட்டாங்க. நடுவர்களே, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்து எழும்போது தன் கர்ச்சீப், துணி, செருப்பு இது மாதிரி பொருட்களை அங்க போட்டுவிட்டு போவார்கள். அவர்களுடைய வருகையை சஹாபாக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அன்றும் அப்படித்தான் நடந்தது. நபி அவர்கள் வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து கண்புத்து போனாங்க. நடுவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த எதிர்பார்க்கும் பெருமை சஹாபாக்களான ஆண்களின் கல்வி ஆர்வத்தை காட்டுகிறது. அது மட்டுமா, அப்போது அங்கிருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்வி ஆர்வம் மேலும் அதிகமாகியது. உடனே நபி அவர்கள் பாதத்தடம் தேடி செல்கிறார்கள். அது ஒரு தோட்டத்தின் வாசலில் முடிகிறது. சுற்றுமுற்றும் பார்த்தாலும் உள்ளே செல்ல வாசல் இல்லை. நீர்வாய்க்கால் அவருடைய கண்ணுக்கு தட்டுப்படுகிறது. கல்வி ஆர்வம் அன்னாரை கூடி குறுக செய்தது. பவ்யமாக உள்ளே நுழைந்து நபி அவர்களை கண்ணுற்ற பொழுது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள். நடுவர்களே, ஒரு பெரிய சம்பவத்தின் சிறு பகுதியை உங்களுக்கு வைத்துள்ளேன். இந்த கல்வி ஆர்வம் பெண்களிடத்தில் இருந்ததா? இப்படி ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போன்று பெண்கள் இருக்கிறார்களா என்று பதிலை எதிர்நோக்கம் செய்து சவாலிட்டு செல்கிறேன். மார்க்க கல்வியில் அதிகம் ஆர்வமுடையோர் ஆண்களே என்று ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மார்க்க கல்வியில பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள்